உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அது நான் ராதாவோட கல்யாணத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கேன். மோகனும் ராதாவோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்னு தோணுது. பாத்தியா ரெண்டு பேரும் எப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு. அதெல்லாம் இல்லம்மா, எனக்கு மோகனை பத்தி நல்லா தெரியுமா. அவன் இப்போ வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது என்னங்கிறது இப்ப எனக்கு தெரியணும். எங்களுக்கு ராதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நாள் நல்லா இருந்தா ராதாக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் எதுக்கு தாமதிக்கணும்? கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிச்சிடலாம். ஒரு நிமிஷம். என்ன சூப்பர் பாட்டி, ஏன் இவ்வளவு அவசரம்? நான் கொஞ்சம் மாப்பிள்ள கிட்ட சில கேள்வி கேட்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல இவர் நம்ம ராதாக்கு செட் ஆவாரா இல்லையான்னு. இந்த அப்பாவும் பொண்ணும் நிச்சயமா ஏதோ ஒரு பிளானோட தான் இருக்காங்க. இங்க பாரு செல்லும், இங்க பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. சோ நீங்க உங்க ரூமுக்கு போய் விளையாடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வமே கேள்வி கேட்கிறேன்னு சொல்லும்போது மறுக்க முடியாதுல. நீங்க ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. குஷி, சேட்டை பண்ணக்கூடாது என்ன? எதுக்கு? எழுந்துறீங்க. நீங்க இந்த பக்கம் உட்காருங்க, நேருக்கு நேரா பேசணும். இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு குருக்கள், கோவில்ல. எந்த கோயில்ல? மதுரையில. அங்கதான் நிறைய கோயில் இருக்குல்ல, அதுல நீங்க எந்த கோயில்ல குருக்கள்? அங்க இருக்கிற ராதாகிருஷ்ணன் கோவில்ல. உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான் மதுரையில. ஐயோ, மதுரையில எந்த இடத்துல இருக்கு? பிரகாஷம் நகர், வீட்டு நம்பர் 14. போன் நம்பர்? அட குஷி செல்லம், எதிரில் உட்கார வச்சு இன்டர்வியூ வேற எடுத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் எதுக்குமா போன் நம்பர் கேக்குற? $88 $87 25143. குருக்கள் வேலைலாம் சரிதான், வேற ஏதாவது வேலை பாக்குறீங்களா? ஆமா, பாக்குறேன். போன வருஷம் தான் நான் போட்டோகிராஃபி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபினா ரொம்பவே பிடிக்கும். அது எப்படி சொல்றது, அனிமல்ஸை போட்டோ எடுக்கிறது. இப்ப மோகன் எங்க போறாரு? இப்ப போய் மோகன் எங்க போறான்? அவனோட கல்யாணத்தை விட இந்த ராதாவோட கல்யாணம் தான் அவனுக்கு பெருசா போயிடுச்சு. டேய் சேகர், எங்க போற? இங்க வா. அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் பொறுமையா வாங்கிக்கலாம். முதல்ல சொல்றது கேளு. ராதாவுக்கு கல்யாணம். சோவா, எனக்கு இங்க டென்ஷனா இருக்கு. டேய், ராதாக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு ஏன்டா டென்ஷன் ஆகுது? ஓ, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. ராதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் செலவாகுமேன்னு யோசிக்கிறியா? கொஞ்சம் வளர்ந்து நிறுத்துறியா? செலவை பத்தி கவலைப்படுறாங்க. சொல்றத கேளு. இந்த போட்டோ கொஞ்சம் பாரு. ராதாவுக்கு வந்திருக்கிற வரன் இவன் தான். எனக்கு இந்த பையனை பத்தின டீடைல்ஸ் வேணும். இவன் பேர் என்ன? ரிஷி. டேய், ஒரு வேளை நான் நினைக்கிற பையன் இவனா இருந்தானா, சத்தியமா சொல்றான்டா, ராதா பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறா. கண்டிப்பா ராதாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும்.
அதுக்கு மோகன் நடக்க விட்டா தானம்மா. அப்பாவும் பொண்ணும் தனித்தனியா இருக்கும்போதே ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. இப்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குங்க. தாமினி, எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் எங்க போற? இங்கேயே உட்காரு. குஷி குஷி, இப்ப நான் கொஞ்சம் வெளியே போகணும். இந்த நேரத்துல எங்க போற? இங்க பாரு, நான் திரும்பி வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா எனக்காக நீ ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். நீ தான் பாத்துக்கணும். ராதா என்ன கேட்டாலும் தலையாட்டி வைப்பா. அவங்க முகூர்த்தத்தையே குறிச்சிருவாங்க. என்ன ஆனாலும் இந்த விஷயம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக கூடாது. உள்ள போய் எல்லாரையும் பிஸியா வச்சுக்கோ. போ 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 போ. ஆல் தி பெஸ்ட். நீ எப்படியாவது ராதா கல்யாணத்தை நிறுத்திடு மோகன். இனி என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். சரி, நீ உள்ள போய் எல்லாரையும் பிஸியா வச்சுக்க ட்ரை பண்ண. ஓகே, சீக்கிரம் போ. அட என்னடா இது, ஒரே நாள்ல நான் இவ்வளவு பிஸி ஆயிட்டேனே. டைம் இருந்தா ஒரு 10-15 ஹாக் பண்ணிருப்பேன். ஹலோ, நீங்க அனுப்புன அட்ரஸ் கிடைச்சிருச்சு. இதோ வரேன். இங்க பாரு குஷி, உனக்கு கேள்வி கேட்கறதுல ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? அடுத்த கேள்வி, உங்க அப்பா எப்படி இறந்து போனாரு? குஷி, போதும், இன்டர்வியூவை முடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, நீங்க எதுவும் சாப்பிடவே இல்லையே. அம்மா ராதா, மாப்பிள்ளைக்கு முதல்ல ஸ்வீட் கொடுமா. சரிங்க அத்தை. சரிங்க, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, குஷி ஏதோ தெரியாம பேசிட்டா. அவ கேட்ட கேள்வியில நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. சின்ன குழந்தை தானே, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டா. இல்லைங்கம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதாவது என்னன்னா, என்னோட ராதாவுக்கு நைவேத்தியம் பண்ண நேரம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பூஜை பண்ணாம நான் சாப்பிட்டது இல்ல. ஓ, ராதா, என்ன? உங்களால முடிஞ்சதுன்னா என்னோட ராதாவுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்க முடியுமா? சரி, இதோ கொண்டு வரேன். மோகன் எப்ப திரும்பி வருவாரு? இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா ராதாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க போல இருக்கே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.